வெல்கம் பேக் டு மன்னா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுகியம். அதாவது சுயன்னு சொல்லுவா, ஆனால் தமிழில் கரெக்டாக சொல்லும்போது சுகியம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலை பருப்பு நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். சாதாரணமாக அளவு டம்ளரில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த அளவில் எடுத்துக்குங்க. நீங்கள் அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சா போகிறோம். ஊற வச்சு வேக வச்சுட்டு வடியை போட்டு இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எந்த டம்ளரில் நம்ம கடலை பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் நான் 2 டம்ளர் வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் இதுக்கு அளவு. அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய், இது அப்புறம் இந்த பருப்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து 1-2 அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். முதல்ல நம்ம வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், நிறைய வேண்டாம். முதல்ல வெள்ளத்தை கரைச்சி வச்சுக்கலாம். அது கரைஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே மாவை கரைச்சிக்கலாம். இப்போது அது பூரணங்கள்லாம் நல்லா கடலை நான் விட்டு பஜ்ஜிக்கு போடுற மாதிரி மாவை நம்ம கரைச்சிக்கணும். அதுக்கு எல்லாரும் இந்த மைதா மாவு எடுத்துக்கிறா இல்லையா, அதனால் நான் இன்னைக்கு மைதா மாவு எடுத்துக்கல. மைதா மாவு உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில் கோதுமை மாவு 3/4 எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு இதில் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை பஜ்ஜி மாவு நம்ம கடலை மாவு கலக்கலாம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம இதை கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி பதத்து கலந்துக்கணும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா அப்படி இந்த மாதிரி இந்த பதத்தில் இப்படி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இப்போ வெள்ளம் நம்ம கரைஞ்சிட்டு தான் பார்க்கலாம் வடிகட்டுறதுக்கு. ஸோ வடிகட்டிக்கலாம் நம்ம. இப்போது வெள்ளை பாகு பாகுன்னா அப்படி பாகு இல்லை, அந்த சும்மா அதை கரைச்சிட்டு அந்த இதில் இருக்க கல் மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம, இந்த கடலைப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், இது 3த்தையும் அரைச்சி வச்ச கலவையை இதில் போடணும். இந்த அரைச்சி வச்ச கலவை இதுதான். இப்படி தான் போடணும். உதிராக இருக்கணும். தண்ணி விடாமல் அரைக்கணும். அது அரைக்க தண்ணி விட்டாக்கா அது புலப்புலான்னு ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் தண்ணி விட, ஏன்னா இந்த வெள்ளத்தில் போட்ட உடனே அதுவே கரைஞ்சி போயிடும். அதனால தான் தண்ணி விடாமல் அந்த மாதிரி உதிராக அரைக்கணும். இந்த கட்டி இல்லாமல் நல்லா நல்லா கெட்டி மாற வரைக்கும் கலரணும். இப்போ உங்களுக்கு இது லம்ஸ் எல்லாம் போயிடுது. இதுலேருந்து இன்னும் கெட்டி ஆகட்டும். எப்படி நான் காமிக்கிறேன். இதோ இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுட்டோம்னா அடி காந்தாது நமக்கு வரும். இது ஆறின உடனே உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி மாவில் துவச்சி போடுறதுன்னு காமிக்கிறேன். ஆறினா விட்டு இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரியா உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம இந்த பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அரிசி மாவு, கோதுமை மாவு 2த்தையும் மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் பாருங்கள். இதில் துவச்சி பஜ்ஜி மாதிரி ஒன்று
ஒன்று ஒன்றா அப்படி போடணும். அதுவாக எழும்பி வரணும், அது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதுவாக எழும்பி வரும், நல்லா வேகணும் அது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அது நல்லா வேகணும். அதுவாக எழும்பி வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதுவாக மேலே எழும்பி வரும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம திருப்பி போட்டுக்கணும் இந்த மாதிரியா. இப்படி வரும், திருப்பி போட்டு நல்லா வேகட்டும். ஏன்னா ஸ்லிப்பில் வச்சாதான் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே வேகும், நல்லா வேகட்டும். இந்த பதத்தில் எடுக்கணும். இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும். இந்த செகண்ட் ஈடு இப்போ போடுறோம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் இருக்குங்க, இப்போ வரது 10 நாள். அந்த ஃபெஸ்டிவலில் கண்டிப்பாக இது உண்டு. இந்த மாதிரி அழகாக அப்படி வருது பாருங்க, நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ள எல்லாம் வெந்து ரொம்ப நல்லா இருக்கும். எடுத்தாச்சு. இப்போ இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள நல்லா வெந்து சாஃப்டா இருக்கும், மேலே கரகரன்னு இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.